Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. தலைவிங்கன்னா தனியாக குரூப் ஒன்று இருக்குது. அதில் வந்து தலைவிங்களும் இருக்கும், துணை தலைவிங்களும் இருக்கும் இருக்கிறாங்க. அதில் வந்து இருக்கும் போது அதில் நாங்கள் பகிர்ந்துக்கணும். அந்த குரூப்பில் சொல்லும் போது அதை பற்றி யாருமே வந்து எங்களுக்கு தாக்கம் எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் வந்து யாரையும் நாங்கள் எதுவும் தொல்லை பண்ணல, யாரையும் பைசா கேட்கல. எங்களுக்கு சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கலப்பா. அது நடக்குது. ரவுடி பசங்களை கூட்ட வந்து நீ பைசா கொடுக்கணும், இந்த இடத்துல நிற்க முடியாது, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னா அவங்களுக்கு வெட்டும் போது அதுங்க யாருக்கிட்ட சொல்லுங்க? நியாயமாக பேசுகிற ஒரு மாலை தேடி எடுத்துக்கோங்கம்மா. நான் நியாயமாக பேசுறது இல்லை, நான் என்கிட்ட நியாயமும் இல்லை, நான் பொல்லாதவோ, நான் எல்லாருக்கிட்ட பிடிங்கி தோன்றவோ, நான் கேடிப்பட்டேன், நான் முளை மாறிப்பட்டேன். இதுக்கு மேலே யாருன்னா ஒரு நல்ல மாலைக்கா தேடிக்குங்க. நான் இதில் லிஃப்ட் ஆகிடுறேன். இதுக்கு மேலே நான் பேசுவேன். இது இவங்க மாலைக்கா சார், இது மாலைக்கோட வாய்ஸ். இவங்க மாலைக்கு, அவங்க ஃபோட்டோலுக்கு, இவங்க மாலைக்கு அவங்களோட வயசு. இது எப்படிங்க இப்ப மாலைக்கே யார் அவங்கள்ட்ட பேசுனது? நீங்க பேசுனதால யார் பேசுனீங்க? இல்ல, அவங்க வந்து எங்க குரூப்ல பேசுறாங்க. இது போல ஒரு வாய்ஸ் நான் சொன்னதால வந்து சொல்றாங்க. அங்க பொழப்பு போற இடத்துல என்ன ஆகுது, அந்த சாந்த திருநங்கை 50 பேர் சேர்ந்து என் திருநங்களுக்கு வந்து ஒரு 5 பேரை வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சு பெரிய அமக்கல் ஆயிடுச்சு. என்னோட திருநங்கை ஒரு கை பாதிக்கப்பட்டு உடஞ்சிடுச்சு. இதுல 3 பேர் வந்து என்ன ஆச்சுன்னா மருந்து குடிச்சு சூசைட் பண்ணுங்க. அவங்க மன உடத்தில் தாங்க முடியாது, அடி உத தாங்க முடியல, கேட்குற கேள்விங்க தாங்க முடியல. புரியுதுங்களா? அதோட வீடியோவும் என்கிட்ட இருக்குது சார். எங்க திருநங்கை வந்து அடிச்சுக்காங்க. அது வந்து இருக்குல்ல. ஆமா, ஆயிக்குது. விசாரணை வந்து ரொம்ப வந்துட்டு மைல்டா போகுதுங்க. இப்போ அந்த ஸ்டேஷன் வாசல்லையே நடந்துக்குது சார். அப்ப அந்த போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்காது யார் பாதிக்கப்பட்டது, ஏன் திருநங்கை பாதிக்கப்பட்டது, அவங்க திருநங்கை பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியாதுங்களா? அப்ப தெரிஞ்சு அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்கணும், சரியான சட்ட நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? அவங்க பக்கம் சைடு எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க திருநங்கை வந்து எதுவுமே கைதும் பண்ணல, எதுவும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. என் வீட்டாண்ட வந்து 30 பேர் திருநங்கையும் 10 ஆம்பளைங்களை கூப்பிட்டு வந்து நான் இல்லாத டைம்ல என் வீட்டில் வந்து என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டிக்கிறாங்க. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ பற்றி நம்ம இந்த விவாதத்தை வந்து முன்னெடுக்கிறோம். திருநங்கை சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் பற்றி வினிதா நாயக், ஒரு 21 தலைவிகளில் ஒரு தலைவியாக இருக்கக்கூடிய வினிதா நாயக் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளை நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வியூ நம்ம தொடங்குகிறோம். வாங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம்பா. திருநங்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசணும்னு சொல்லி நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டீங்க. ஆமாப்பா. திருநங்கைகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேறி வரக்கூடிய ஒரு சமூகம். எல்லா வகையான ஒரு அரசுகளும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக. பாலியல் தொழிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு பல்வேறு துறைகளில் வந்துட்டு திருநர் சமூக மக்கள் வந்து குறிப்பாக எல்ஜிபிடிக்கு எல்லாருமே வந்து பெரிய அளவு சாதனையெல்லாம் படைச்சிட்டு வராங்க. ஆமாம் தம்பி. உங்களுக்குன்னு சொல்லி தலைவிகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு தலைவர்கள் இருக்கிற மாதிரி தலைவிகள்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கீழேயும் நிறையா பேர் வந்துட்டு திருநர் மக்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனையை மையப்படுத்தி மக்கள் முன்னாடி நீங்கள் பேசணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்க? இப்போ நானே வந்து என்னோட திருநங்கைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என் திருநங்கையை பற்றி நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் பேச வந்திருக்கேன். சரி, நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்கிற உங்களோட முழு தகவலை என்கிட்ட பகிர்ந்து. நான் வேசாபேட்டில் இருக்கேன். நான் சத்தியமூர்த்தி நகரில். என்னோட பேர் வினிதா. நான் வந்து 21 தலைவியில் நான் ஒரு தலைவி. புரியுதுங்களா? நான் ஒரு தலைவி. நான் வந்து மாடு வச்சு இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால் கறந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சார்ந்த திருநங்கைங்க வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிறாங்க. சில பேர் கடைக்கு போகிறாங்க, மாடலிங்கும் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. சில பேர் வசூலுக்கும் போகிறாங்க. இந்த வெளியே போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த தட்டாச்சென்ற பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தலைவி. இந்த 21 தலைவியில் அவங்க ஒரு தலைவி. அவங்க துணை தலைவி வந்து விமலா. அவங்க சேர்ந்த திருநங்கைங்க வந்து என்னோட திருநங்கைங்க வந்து வெளியே போகிற இடத்துல வந்து பழப்பு போகிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு தலைவியாக இருக்கிற மாதிரி இன்னொரு குழுவோட தலைவி. அவங்க தலைவி அவங்க சார்ந்த துணை தலைவி அந்த விமலான்றாங்க. அவங்க சார்ந்த திருநங்கை வந்து என்ன, என் திருநங்கைல வந்து தினம் வந்து 1000 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடுன்ட்டு தினம் வம்பு பண்ணி தொல்லை பண்ணுறாங்க. இதை வந்து எங்களுக்கு தனியாக ஒரு குரூப் ஒன்றுக்குது. தலைவிங்கன்னா தனியாக குரூப் ஒன்றுக்குது. அதில் வந்து தலைவிங்களும் இருக்கும், துணை தலைவிங்களும் இருக்கிறாங்க. அதில் வந்து இருக்கும் போது அதில் நாங்கள் பகிர்ந்துக்கணும். அந்த குரூப்பில்
சொல்லும் போது அதை பற்றி யாருமே வந்து எங்களுக்கு தரப்ப எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் வந்து யாரையும் நாங்கள் எதுவும் தொல்லை பண்ணல, யாரையும் பைசா கேட்கல. எங்களுக்கு சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கலப்பா. இல்லை இப்போ என்ன விஷயம்னா, ஒரு 21 தலைவிகள் இருக்காங்கிறீங்க, உங்களுக்கே ஒரு 100 பேர், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கே ஒரு 100 பேர், ஆமா, 200 ஆமா, பேர் தம்பி. வந்து இருப்பாங்க ஆமா அப்படின்னு தம்பி. சொல்றீங்க. அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணத்தை, அந்த ஒரு 100 பேர் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பணத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து தான் கொடுப்பாங்களா? இல்லைங்க சார், அது அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ உங்களோட சைடுல இருந்து அவங்க என்ன பணம் பறிக்கிறாங்கிறீங்க? உங்களை மாதிரி இன்னொரு தலைவி என்ன பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு தலைவி என்ன பணம் பறிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. அவங்க சார்ந்த திருநங்கைங்க வந்து எங்க திருநங்கைகள் வந்து பணம் பறிக்கிறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்க. அது நீ இந்த ரோட்ல நின்னா இந்த பைசா இவ்வளவு தரணும், இந்த கடைக்கு இந்த இடத்துக்கு வந்தா நீ இவ்வளவு எனக்கு 1000 ரூபாய் தரணும், 500 ரூபாய் கொடுக்கணும்ட்டு வம்பு பண்றாங்க. ஓ, அதான் உங்களுக்குள்ளே ஏரியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த உங்களோட ஏரியால வந்து யாரும் பிரிச்சுக்கல. அவங்கவுங்க நாங்க எங்க திருநங்கை வந்து போற நீங்க ஒர்க் பண்ற ஒரு இடமா வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல நாங்க வசூல் பண்ண போவோம் அப்படிங்கிற அளவுல இருக்கு. அந்த இடத்துல வந்து இவங்க தொல்லை பண்றாங்க. அவங்க வந்து உங்களை கேக்குறாங்க. ஆமா, கேக்குறாங்க. அந்த திருநங்கை எங்க சார்ந்த திருநங்கை வந்து எங்க கிட்ட வந்து, இப்ப நான் ஒரு தலைவி இல்லையா, என்கிட்ட ஐயா இது பல்லாம் வந்து அவங்க வந்து தினம் வந்து என்ன வம்பு பண்றாங்க ஐயா, நான் நிக்க முடியல, செய்ய முடியல. ரவுடி பசங்களை கூட்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க. அதெல்லாம் நடக்குது. அது நடக்குது. ரவுடி பசங்களை கூட்டு வந்து நீ பைசா கொடுக்கணும், இந்த இடத்துல நிக்க முடியாது, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னா அவங்களை வெட்டும் போது அதுங்க யாருக்கிட்ட சொல்லுங்க? இப்போ உங்களுக்கும் சொல்லி ஒரு ரூல்ஸ் எல்லாம் நீங்க வகுத்து வச்சிருப்பீங்களா? என்னோட இடத்துல வந்து நீ இது பண்ணக்கூடாது. எல்லாருமே திருநர் மக்கள் தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடம் போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு மேல உள்ளவங்கன்னு சொல்லி யாருமே கிடையாதா? இருக்காங்க. எங்களுக்கு மேல வேணா அவங்க பேர் வந்து முன்னாமான்றாங்க, ராதாமான். அவங்க எங்களுக்கு மேல அவங்க 21 அவங்க மாலக்குன்னுவாங்க. 21 தலைவி தான். தலைவில அவங்க 2 பேர் வந்து கொஞ்சம் இது எங்களோட கொஞ்சம் பெரியங்க. அவங்க கிட்ட போய் நாங்க அந்த குரூப்லயே நாங்க பகிர்ந்துக்கணும். அவங்க கிட்டயும் இது போலாம் வந்து என் திருநங்கைகளை வந்து தினம் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்டு தொல்லை பண்றாங்க. என்னோட திருநங்கை வந்து ஒரே அழுவுது, நான் யாருக்கிட்ட முறையிடுறது, இதை குரூப்ல நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த மாலக்குன்றவங்க எங்களுக்கு சரியான முடிவே எங்களுக்கு பேசல. அதுக்கு பேசுறதுக்கு அவங்க பேசிக்கிறாங்க பாருங்க என்னன்ட்டு. எவ்வளவு நேரம் ஆகுங்க, எதனா பண்ணுங்க, இதுல இருந்து லைவ் லிஃப்ட் ஆயிடுறேன். நான் வந்து இதுக்கு மேட்டு எதுவுமே பேச மாட்டேமா. அல்லாருக்கு துவா பேர் அல்லா ஹாஃபிஸ்மா நல்லது சார். இவங்க நல்லது பேசுனா கெட்டுதான்றீங்க, கெட்டது பேசுனா நல்லதுன்றீங்க. எதனா பேசி எதனா மூடி பண்ணுங்கம்மா. மாலக்கம்மாக்கு யாரும் இங்கே சம்பளம் கொடுக்கல. மாலக்கம்மா வந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே சுற்றுறதுக்கு யாரும் டிக்கெட் போடல. மாலக்கம்மாக்கு எந்த லாபமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கணும், எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிறோம். என்ன யாருன்னா நல்ல நியாயமா பேசுற ஒரு மாலை தேடி எடுத்துக்கோங்கம்மா. நான் நியாயமா பேசுறது இல்லை, நான் என்கிட்ட நியாயமும் இல்லை, நான் பொல்லாதவோ நல்லா இருக்க பிடிங்கி தோன்றவோ, நான் கேடிப்பட்டேன், நான் முளமாரிப்பட்டேன். இதுக்கு மேலே யாருன்னா ஒரு நல்ல மாலைக்கா தேடிக்குங்க, நான் இதுல லிஃப்ட் ஆயிடுறேன், இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். இது இவங்க மாலக்கன் சார், இது மாலக்கோட வாய்ஸ். இவங்க மாலக்கு, அவங்க போட்டோலுக்கு இவங்க மாலக்கு, அவங்களோட வயசு. இது எப்படிங்க இப்ப மாலக்கே யார் அவங்கள்ட்ட பேசுனது? நீங்க பேசுனதால யார் பேசுனீங்க? இல்ல அவங்க வந்து எங்க குரூப்ல பேசுறாங்க. இது போல ஒரு வாய்ஸ் நான் சொன்னதால வந்து சொல்றாங்க. அங்க நான் எப்படி பேச முடியும், கொல்ல முடியும்னு இவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க. அப்ப மாலக்கு நான் என்னத்த சொல்றது? எனக்கு பெரியங்க நீங்க, இப்ப நான் உங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். நீங்க சொன்ன உடனே இது போல பேசிட்டு லிமிட் ஆகுது, என்ன அது? உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டீங்க. ஆமா, உங்களுக்குன்னு ஒரு தலைவர் தலைவி எல்லாம் இருந்து கண்டிப்பா எல்லாருமே இருக்கும் பொழுது உங்களுக்கு மேலேயும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க முறையிடுறீங்க. இல்ல ஒண்ணு நீங்க யார் ஆப்போசிட்ல பண்றாங்களோ அந்த தலைவிட்ட பேசி நீங்க ஒரு சுமூகமான முடிவு. அவங்க வேஸ்ட் சார், அவங்க சொல்லி அது உங்களுக்கு முடியல, பிரயோஜனம் இல்ல. சோ உங்க எல்லாருக்கும் மேல இருக்கிற ஒருத்தவங்கள்ட்டையும் அத இவங்க கிட்ட சொன்னதுக்கு இவங்க இந்த பதில் சொல்றாங்க. இவங்களும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணீங்க? அடுத்த கட்டமா வந்து என் திருநங்கை வந்து போன மாசம் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. பொழப்பு போற இடத்துல என்ன ஆகுது, அந்த சார்ந்த திருநங்கை 50 பேர் சேர்ந்து என் திருநங்கைகளுக்கு வந்து ஒரு 5 பேரை வந்து அடிச்சுட்டாங்க. ஓ, அடிச்சு பெரிய அமக்கல் ஆயிடுச்சு. என்னோட திருநங்கை ஒரு கை பாதிக்கப்பட்டு உடஞ்சிடுச்சு. இதுல 3 பேர் வந்து என்ன ஆச்சுன்னா மருந்து குடிச்சு சூசைட் பண்ணுங்க. அவங்க மன உடத்தில் தாங்க முடியாது, அடி உத தாங்க முடியல, கேட்க கேள்விங்க தாங்க முடியல. புரியுதுங்களா? அதோட வீடியோவும் என்கிட்ட இருக்குது சார். இவங்க உங்களுடைய அந்த சார்ந்து இருந்தாங்க. அவங்க பேரு தன்சிகா மேனகா. எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது? இது கேம்ஸ்ல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து கடை வசூல் போவாங்க சார். கடை வசூலுக்கு போவாங்க. சில பேர் பாலித்தொழுக்கு போவாங்க. அந்த போற இடத்துல தான் இவ்வளவு பிரச்சனைங்க ஆயிடுச்சு சார். அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்களே வந்து இவங்களை தாக்குறாங்க. ஆமா, அந்த தட்டாச்சன்றது அவங்க கீழே திருநங்கை வந்துதான் 50 திருநங்கை வந்து திருநங்கை 5 பேர் தான். அங்க வந்து 2 பேர் தான் அங்க வெளியே போற இடத்துல. இவங்களை போன் பண்ணி கொடுத்து இவங்களாம் ஒரு 5 பேர் போவோம்.
இந்த எல்லாரையும் சேர்ந்து இவங்க 50 பேர் 5 பேர் அடிச்சா என்னத்துக்கு ஆகும் சார்? சரி, அடிச்சு என்ன பண்றாங்க? பணம் பறிக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க? இந்த இடத்துல நிக்க கூடாது, நின்னா எனக்கு பைசா கொடுக்கணும், 1000 கொடுக்கணும், 500 கொடுக்கணும். ஓ, அவங்களே ஒரு ஏரியா டன் மாதிரி ஆமா. ஆக்கிட்டாங்க. ஒரு ஏரியா பிரிச்சுக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த கொதுகுப்பட்ட இந்த இடத்துல எல்லாம் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த இடத்துல நான் இல்ல. என்ன பண்ணுவாங்க என் திருநங்க பாருங்க, யாருக்கிட்ட முறையிடுவாங்க? சரி, இப்போ உங்களோட என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே அதையே நான் குரூப்ல நான் பகிர்ந்துக்கினேன். தாக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அவங்க போய் நிக்கிற இடத்துல ஃபுல்லா அவங்களே வசூல் பண்ணி தான் ஏதோ ஒரு வகையில வந்து சம்பாரிச்சு இது பண்றாங்க. ஆமா சார். அதையும் வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து அதை தட்டி பறிக்கிறாங்க, ஆமா, பணத்தை கேட்டு மிரட்டுறாங்க, ஏரியா வைஸ் பிரிச்சுட்டு என்னமோ டான் மாதிரி செயல்படுறாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ம். இதெல்லாம் நடக்குதுங்கிறது நீங்க வந்துட்டு வாய் வழியா சொல்லியிருக்கீங்க. ஒரு பிரச்சனையில வந்து அவங்க வந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க, அட்மிட் ஆயிட்டாங்கன்னு எல்லா விஷயங்களும் வந்துட்டு சொல்றீங்க. இப்போ ஆதாரம் அடிப்படையில அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இந்த கேள்வி சரியா தவறானுங்கிறத தாண்டி வந்துன்னு அது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு கேள்வியா நீங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு முன் வச்சிருக்கீங்கன்னா அதை கேள்வியா வந்து கேட்கிறோம். இதுக்கு எதுவும் உங்கள்கிட்ட ஆதாரம் நிறைய விஷயங்கள் ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்கா? ஆதாரம் இருக்கு. எதுக்குடா நீ வந்து கோரிவிடு போட்டுக்கிட்ட காசு கேட்கறா? 500 ரூபாய். ஆயா நல்லா கேளுங்க, கோயம்பேடு தான் நிக்கிறோங்க ஆயா. அந்த பொட்டைங்கிட்ட நான் காசு கேட்குறேங்க ஆயா. அந்த பொட்டை வந்து வெளி ரோட்ல நிக்குது. கீழே பண்ணி பால் ஆக்குறாங்க ஆயா. பத்தி ஒரு நிமிஷம் கேளு. யாரோ ஒரு பொட்டைக்கிட்ட போய் 500 ரூபாய் பிச்சை அடக்கிற இருக்கிற நாய. நான் 500 ரூபாய் நாயா அந்த பையன்கிட்ட அப்படி பிச்சை எடுப்பேன். அந்த முன்னாடி விடுமா என்னன்னு சொல்றான். அவன் எங்க பைசா வாங்குற பையன், அது ஏரியா ஃபுல்லா வாங்கினுக்குறான். வாங்குறானா? அவனா போய் ஆம்பளையா போய் கேட்கட்டும், நீங்களா போய் கேட்க கூடாது. நான் அதான் கேட்க. இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ஒன்று காட்டியிருக்கீங்க, அதை வந்து எல்லாமே கேட்டோம். ரொம்ப வல்கராக பேசியிருக்காங்க எல்லாமே. ரைட், ஓகே. இது யாருக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன். இது என் பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட அந்த சரோஜமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவன் மெசேஜ் போட்டிருக்கா. போட்ட உடனே அவங்க விமலான் இருக்கா, அவங்களுக்கு துணை தலைவி இருக்கா. இதில் வந்து என் பொண்ணு பேர் சோனியா வந்து அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசின உடனே இது போல் வந்து என்னோட திருநங்கைகளுக்கு வந்து தினம் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்குதாமே, இது என்ன நியாயமானு கேட்கவும் அவங்களோட திருநங்கை வந்து அவங்க ஃபோன் போட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்டது இந்த ஆடியோ. சரி, இதுக்கு அப்புறம் நீங்க வேற யார்கிட்டலாம் போய் இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணுங்க? இவங்களுக்குள்ள எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க, உங்ககிட்ட வந்துட்டாங்க, நீங்க உங்களுக்கு மேல மாலக் வரைக்கும் போயாச்சு, ஆப்போசிட் தலைவீட்டையும் சொல்லியாச்சு, இது எதுவுமே நடக்கல. ஆனா வந்து பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உங்க சைட்ல உள்ள நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆமா சார், பாதிக்கப்படுறாங்க. அது வந்து நிக்கல. இப்ப அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை வந்து ஸ்டேஷன்ல ரிப்போர்ட்டும் ஆச்சு. என் திருநங்கை வந்து மருந்து குடிச்சு அது ஸ்டேஷன் ரிப்போர்ட் ஆச்சு. அந்த ரிப்போர்ட் ஆச்சு. எங்கன்னா அந்த கேம்ஸ்லேயே வந்து அந்த போலீஸ்க்கு வந்து இது பண்ணிருந்தாலும் அங்கே கேம்ஸ் இதை ரிப்போர்ட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் ஆனதால அந்த ரிப்போர்ட்டே வந்து எங்களுக்கு வந்து சரியான இது பண்ணல. ஏன்னா வந்து பணம் எங்கே இருக்குதோ அவங்களுக்கு தான் நியாயம் நடக்குது. இல்லை, நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க பணம் நடவடிக்கை எடுக்கல, பணமாற்றமும் ஆகிவிட்டது. பணமாற்றம்னா எப்படி நடந்துச்சு? பணமாற்றம்னா அந்த சார்ந்த திருநங்கைங்க வந்து பணம் கொடுத்து அந்த போலீஸ்காரங்கிட்ட வேலை பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க, திருநங்கைகள் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு செல்வ கொழிப்போட இருந்து வந்துட்டு விலைக்கு வாங்குற அளவுக்கு, ஏன்னா ஆதாரம் இல்லாம இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க, ஆனா காவல்துறை காசு வாங்கினாங்கிறதுக்கு நீங்க எந்த ஆதாரத்தை அடிப்படையில சொல்றீங்க? இப்போ வந்து எங்களுது நியாயம் தானே நியாயமாகுதாயா? எங்க திருநங்கை வந்து அடிச்சுக்காங்க, அது வந்து இருக்குல்ல. ஆமா, ஆயிக்குது. விசாரணை வந்து ரொம்ப வந்துட்டு மைல்டா போகுதுங்கிறீங்க. அந்த ஸ்டேஷன் வாசல்லயே நடந்துக்குது சார். அப்ப அந்த போலீஸ்காரங்க தெரிஞ்சுக்காது யார் பாதிக்கப்பட்டது, ஏன் திருநங்கை பாதிக்கப்பட்டது, அவங்க திருநங்கை பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியாதுங்களா? அப்ப தெரிஞ்சு அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்கணும், சரியான சட்ட நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? அவங்க பக்கம் சைடு எதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க திருநங்கை வந்து எதுவுமே கைதும் பண்ணல, எதுவும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அப்ப ஏன் திருநங்கை வந்துதான் ஒரு திருநங்கை கை உடஞ்சிக்குது, ஒரு 3 திருநங்கை வந்து மருந்து குடிச்சு கேம்ஸ்ல படுத்துருக்காங்க. இதுக்கு நான் வந்து அத்தாச்சு எல்லாமே வச்சுட்டு இருக்கேன். அப்ப என் திருநங்கைக்கு எதுவுமே நியாயமே கிடைக்கலையே சார். சரி, நீங்க எந்த
காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஏன்னா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஆமா சொல்றீங்க, சார். ஒரு திருநங்கை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, சூசைட் அட்டெம்ப்ட் மருத்துவமனையில இருக்கிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஃபைல் அது வந்து கோயம்பேட்லயே ஆயிடுச்சு. ஆயிருச்சு. அது வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் ஆயிடுச்சு. எந்த காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டு நீங்க கோயம்பேட்ல. போய் கேட்டு அது இது வரைக்கும் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க? கோயம்பேட்ல சார். கோயம்பேடு. கோயம்பேடு நீங்க பார்த்தது வந்து சப் இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரா யாரை பார்த்து நீங்க இந்த விஷயம் அது வந்து எனக்கு தெரியாது சார். அந்த இடத்துல நான் இல்லை. இவங்க மருந்து குடிச்சாங்க ஹாஸ்டல் இருந்ததால அது அங்கேயே ஹாஸ்டல் மூலமா ரிப்போர்ட் சரி, ஆயிடுச்சு எத்தனை சார். நாள் ஆச்சு இது நடந்து? இது நடந்து போன மாசம் ஆச்சு சார். ஒரு மாசமா அந்த வந்து எந்த நடவடிக்கையுமே இல்ல சார், இங்க கேளுங்க, அதுக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டை லாக் பண்ணிட்டு என் வீட்டாண்ட வந்து 30 பேர் திருநங்கையும் 10 ஆம்பளைங்களை கூப்பிட்டு வந்து நான் இல்லாத டைம்ல என் வீட்டுல வந்து என்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு மிரட்டிக்கிறாங்க. அக்கம் பக்கம் சொல்லி அவங்க இல்ல அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா. அங்க வந்து அவன் தகாத வார்த்தை என்ன பேசிட்டு இருக்காங்க. நான் அங்க ஊர்ல இருந்து வீட்டுக்கு போவோம். ஏமாம்மா எங்க போயிருந்தீங்க, நீங்க 3 நாளா ஆளை காணணும். ஏமா இது போல போயிருந்து, ஏமா உன்னை தேடி இவ்வளவு திருநங்கைங்க வந்து உன்னை அனாவசியம் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன்ட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறாங்க. இது மாதிரிலாம் நடந்தது. அதையே வந்து நான் குரூப்ல பகிர்ந்துக்கினேன். என்ன பிரச்சனை நடந்திருக்கேன் வீட்டு முன்னாடி வந்து இல்லாத நேரத்துல வந்து ஆமா பண்ணாங்க. அதையே வந்து குரூப்ல நான் பகிர்ந்துக்கினேன். எங்களுக்கு நாயක தலைவி குரூப் இருக்குது இல்லையா, அதுல நான் சொன்னேன் இது போல வந்து என்ன தகாத வார்த்தை என் வீட்டான வந்து தகாத வார்த்தை பேசி ஒரு ஆம்பளை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்காங்க. அதையும் சொன்னேன். அதுக்கும் சரியான முடிவும் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பூ மார்க்கெட் பழம் வாங்கிட்டு வர போயிருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. வாங்கிட்டு நான் கிளம்பலான்ட்டு அங்க போன இடத்துல என்ன ஆச்சு, இந்த விமலாவோட பொண்ணு நிசா, அந்த நிசா என்ன பண்ணா ஃபுல்லா போதை. அந்த இடத்துல அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கும் பாருங்க, நிறைய கூட்டம். நான் பூ பழம்லாம் வாங்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். துணியை தூக்கினா அந்த சிக்னல்லாம் அவ்வளவு அமக்கணும். எனக்கு தகாத ஒருத்தங்க, எனக்கு 55 வயசு ஆகுது சார். எனக்கு நான் வந்து இந்த சென்னையில வந்து நானும் ஒரு தலைவியே நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு மனசு நான் பாதிக்கப்பட்டு நான் கண்ணீரோடு நான் போயிருப்பேன் பாருங்க. அந்த டைம்ல வந்து அந்த விமலான்றவங்களுக்கு நான் போன் பண்ணேன். அந்த துணை தலைவி கிட்ட போன் பண்ணி உன்னோட பொண்ணு வந்து இது போல தகாத வார்த்தை பேசுன்னு சொன்ன உடனே என்னன்னு கூட சட்டை பண்ணல சார். அவங்க அதையே நான் குரூப்ல பகிர்ந்துக்கினேன். என்ன நான் ஒரு தலைவி, என்ன வந்து இப்படி அனாவசியம் பேசுனாங்க பாருங்கன்னு சொல்லி அதுக்கும் இந்த மாலக்குன்றவங்க இந்த முன்னாமான்றவங்க ராதாமான்றவங்க சரியான எங்களுக்கு பதிலே எங்களுக்கு கொடுக்கல சார். எங்களுக்கு இல்ல இப்ப நீங்க ஒரு 21 தலைவிகள் சென்னையில இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழேயும் 100கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ மத்த 19 தலைவிகள்ல இருந்து ஒருத்தர் கூட உங்களுக்கு யாரும் குரல் கொடுக்கல. அதுதான் ரவுடிஸுங்க சார். இப்ப நீங்க சொல்றத இதுல ரவுடிஸுங்க அவங்க பயப்படுறாங்க. இப்ப நம்ம என்ன பேசுறோம், நம்மள என்ன இவங்க கேட்டுடுவாங்களோ செஞ்சிருவாங்களோ, இவங்களே வந்து வீட்டுல போய் மாட்டிருக்காங்க செஞ்சுக்கிறாங்களே, நம்மள ஏமாத்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கு பயம் வந்துருச்சு சார். யாருமே எதுவுமே வந்து பேசவும் இல்லை. அதுல வந்து சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, காவல்துறை சைடுல இருந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறீங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணீங்க? அடுத்த கட்டம் நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்கு வேற எங்கேயும் போய் எங்கேயும் போக முடியல. அதனாலதான் சார் இல்ல எங்கேயுமே நான் போல ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றேன். எடுக்கல சார். அதுக்கு மேல உயர் அதிகாரிகள் யாரையா போய் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். 10 இடத்துல நாங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதான் எங்கெங்க போனீங்க? இது கமிஷனர் ஆபீஸ்ல, முதலமைச்சர்கிட்ட, அப்புறமா நிறைய இடத்துல நாங்க கொடுத்துருக்கோம் சார். இது வரைக்கும் என்ன பதில் வந்துருங்க? முதலமைச்சர்கிட்ட அவங்ககிட்ட தனியே லெட்டர் வந்துக்குது சார். நாங்க இது இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆனதுன்ட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தோம். நாங்க எங்க அனுப்பிச்சிருந்தீங்க? அந்த முதலமைச்சர் கிட்ட. சரி. அவங்க வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவுல ஆமா தனிப்பிரிவுல. அந்த தனிப்பிரிவுல கொடுத்துருக்கீங்க. அங்க இருந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு லெட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அது என்ன கொடுத்துருங்க நான் ஒன்றும் படிக்கல சார். அப்படி இருக்குது, நான் படிக்கல, நான் படிச்சதே கிடையாது. ஆனா நடவடிக்கைங்கிறது இது வரைக்கும் இல்லாம இருக்குன்னு சொல்றேன். ஆமா சார். இப்போ வந்து நான் அந்த வேசாப்பில நான் வீடு இல்லை சார். நான் இப்ப நான் அங்க இருந்து காலி பண்ணிட்டு என்ன வந்து இப்போ பிரச்சனைக்கு அப்புறம் ஆமா என்ன வந்து மிரட்டுறாங்க, குத்துறாங்க, கொல்றாங்கன்னு சொன்ன உடனே நான் எனக்கு 55 வயசு, எனக்கு பயம் தானே தட்டும். புரியுதுங்களா? நான் என்ன பண்ணேன், என்னோட சாம பொருள் எல்லாம் எடுத்து போய் எங்க அக்கா வீட்டுல திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்னோட பொண்ணு சோனியா நுங்கபாக்கத்துல வசிக்க அவ வீட்டுலதான் சார் நான் இருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களோட பொண்ணு வீட்டுல வந்து இருக்கேன் நான். இது வரைக்கும் நீங்க கொண்டு போய் கொடுத்தது வந்து காவல்துறை தரப்புலையோ இல்ல வெளியில இருந்தோ உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால மீடியால வந்து பேசலாம்னு வந்து. ஆமா சார். இது மூலியமா ஏதாச்சும் வழி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கணும்னு சார். எங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு எங்களுக்கு இது மூலியமா எங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாநிலத்துல உள்ள மாலக்குகளை தாண்டி இவங்க மேலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுடைய சமூக அமைப்புல எதுவும் இடம் இருக்கா?
இல்லை சார். இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இது மட்டும்தான், அந்த மெட்ராஸ்குள்ளே வந்து சென்னைக்குள்ளே இவங்க தான். இந்த மாலக்கை தாண்டி மாலக்கு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு அமைப்பு வேறு ஸ்டேட்லேயோ இல்லை ஆல் இண்டியா லெவலையோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை சார். நீங்கள் வந்து அதிகபட்ச அளவு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் போக முடியும். ஆமாம் சார். அதனால எங்களுக்கு இந்த மாலுக்கு வந்து எதுவுமே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லாதனால இந்த மாலுக்கு 2 பேரும் எங்களுக்கு வேண்டாம். இந்த ராதாமாவும் முன்னாமும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மாலுக்கு பூக்கார அம்மா அவங்க மாலுக்கு நாங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு நாங்க தனி வழி நாங்க நடத்திக்கோம். இதுக்கு மேல இஜரா பண்ணு நாங்க தனியா நடத்திக்கோம். அது வந்து நீங்க தான் பண்ணணும். அது வந்து அதுதான் நாங்க தனியா நடத்திக்கோம். அது நீங்க தான் உங்களுடைய அமைப்புகள்ல பேசி நீங்க தான் அந்த முடிவுக்குள்ள எல்லாம் போகணும். இதுக்கு நாங்க யாரும் கருத்து சொல்ல முடியாது. நீங்க நடந்தது ஆதாரத்தின் இல்ல, ஏன் நாங்க வீடியோ முன்னாடி நாங்க பகிர்ந்துக்கிறோம். இதை நான் சொல்றீங்க என்ன நடந்துச்சுங்கிற தகவல் நாங்க யாரும் போய் நீங்க இல்ல நீங்க உங்களுக்கு பண்ண முடியாது தெரியும். கண்டிப்பா நீங்க ஒரு கருத்தா வந்து பதிவு செய்யணும். மக்கள் முன்னாடி வந்து சொல்றீங்க. எங்களுக்கு இது மூலியமான எதனா வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பா எங்களுக்கு சொல்லணும்பா. ஏன்னா நானே வந்து ஒரு 55 வயசு ஆனு இதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். புரியுது? இதுக்கு மேல மக்கள் பாதிக்க கூடாது. புரியுதுங்களா? நானே பாதிக்கப்பட்டேன். இது மக்களுக்கு பாதிக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு ரவுடிஸுங்க இது நடக்குது. இதுல வந்து கட்டமைப்புக்கு நாங்க கரெக்டா இருக்கோம் தான் நாங்க உள்ள நுழைஞ்சோம். ஆனா இவ்வளவு ரவுடிஸுங்கிட்டு எங்களுக்கு தெரியாது ஐயா. எங்களுக்கு திருநங்கைகள் வந்துட்டு பல்வேறு தொழில்களில் வந்து பாலியல் தொழில் மட்டுமல்ல, யாசகமும் கேட்பது, இன்றைக்கி அந்த இதெல்லாம் கடந்து அவங்க சமுதாயத்தில் வந்துட்டு மாடலிங்லேயும் சரி, கல்வியிலையும் சரி, காவல்துறையிலையும் சரி, எல்லா துறைகள்லையுமே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து ஒருத்தராக இன்றைக்கி வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புகளுக்கு மேலே இவங்களுக்குன்னு ஒரு தாய் இருப்பாங்க, அவங்க ஒரு தலைவியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் மேலே வந்துட்டு ஒரு மாலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு அவங்களுக்குள்ளே வரையறுக்கப்பட்டிருக்குங்கிற நிறைய தகவல் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை தரப்பில் நாங்கள் போய் கொடுத்துருக்கோம். நிறையா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா எங்களுக்கான ஒரு தீர்வு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் உட்காந்து பேசியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய உண்மைத்தன்மை என்னங்கிற முழுசாக நம்ம ஆராய்ஞ்சு நிச்சயமாக இவளுக்கான ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். ஏன்னா இதை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது இருக்குது. இதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக அதுக்கான ஒரு நடவடிக்கை இருக்குங்கிறத நம்புகிறோம் அந்த நிகழ்ச்சி மூலிமா. நன்றிங்க. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து இந்த ஃபைன் டைம் மீடியாவோட நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி சொன்னால் தீர்வு கிடைக்குன்னு சொல்லி வந்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் வந்துட்டு சப்போர்ட்டிவாக நடக்கும். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா.